பொழுதுபோக்கு எடுக்கிறேன். நானே தக்க நிக்கிறாங்களா அவரை கூப்பிட்டு கேட்டா எக்கா நல்லா இருக்கிறியா ஏதோ கணக்கட்டா பாதி பாதி அப்படிதான் சொல்லுவாங்க. கிடக்குறேன் என்ன பண்றது வந்துட்டு போய் கிடக்குறேன் எல்லாம் நந்துன்னா கிடக்குது. என் பிரச்சனை மட்டும் தெரியலடாப்பா. எல்லாம் நந்துன்னா கிடக்குது. என் பிரச்சனை மட்டும் தெரியலடா எப்பான்னு. அதனாலதான் எல்லாரும் சந்தோஷமா இருக்கு இந்த பாட்டு பாடினேன். இந்த இயேசு கிறிஸ்து வரலன்னு சொன்னா ஒருவருக்கும் பாவம் மன்னிப்பு இல்லைங்க. மனிதன் ஏன் அநேக வியாதிகள், பாவங்கள், பலவிதமான போராட்டங்கள், இன்னல்கள் ஏன் அவன் அனுபவிப்படுதுன்னா தான் செய்கிற பாவத்தின் நிமித்தம் தாங்க. பாவம் செய்கிற ஆத்துமா சாவும் என்று வேதவசனம் சொல்கிறது. ஆனா இயேசு கிறிஸ்துவோ நித்திய ஜீவனை அளிக்கத்தாங்க இந்த பூமிக்கு வந்தார். மனிதனுடைய பாவங்களை மன்னிக்க, மனிதனுடைய மீறுதலை மன்னிக்க, அவன் செய்த அக்கிரமங்களை மன்னிக்க ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில நமக்காக அடிக்கப்பட்டு இருக்கிறாருங்க. யாரெல்லாம் அவரை விசுவாசிக்கிறார்களோ, இயேசு கிறிஸ்து என் பாவங்களுக்காக அடிக்கப்பட்டார், என் வியாதிகளுக்காக அடிக்கப்பட்டார் என்று விசுவாசிக்கும் போது அல்லேலூயா பெரிய ரட்சிப்பு உண்டாகுங்க. இந்த உலகத்துல நாம் பார்க்கிறோம், ஆடு மாடுகளை பலியிடுறாங்க, அதனால என் பாவம் போயிடும், என் சாவு போயிடும் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இல்லைங்க, ஒரு மனிதனுடைய பாவத்திற்கு மனிதன் தான் தண்டிக்கப்பட வேண்டும். அப்போ ஆண்டவர் இந்த பூமிக்கு வந்து உலக அனைத்து பாவங்களுக்காக அவர் அடிக்கப்பட்டார். கல்வாரி சிலுவையில நமக்காக ரத்த சாட்சியாய் மரித்தாருங்க. ஆண்டவர் அப்படி மரித்ததனால்தான் இன்னைக்கு சுகமாக இருக்கிறோம். அவர் மரிக்கவில்லை என்றால் எல்லோரும் பாவத்துல நரகத்துல கொண்டு போயிருப்பாங்க. உனக்கு தந்து விடுவார் ஆசீர்வாதத்தை. இதெல்லாம் நீ செய்யணும், அதெல்லாம் ஆசீர்வதிக்கப்படும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீ கொடுத்து பாரு இயேசுவுக்கு இதயத்தை. தந்து விடுவார் ஆசீர்வாதத்தை. பாரு இயேசுவுக்கு இதயத்தை. தந்து விடுவார் ஆசீர்வாதத்தை. உனக்கு தந்து விடுவார் ஆசீர்வாதத்தை. சொல்லுவது கேட்கல, காசு பணம் கேட்கல. சொல்லுவது கேட்கல, காசு பணம் கேட்கல. செத்து போன இதயத்தை கேட்கிறது, செத்து போன இதயத்தை கேட்கிறது. கொடுத்து பாரு, கொடுத்து பாரு, கொடுத்து பாரு இயேசுவுக்கு இதயத்தை. தந்து விடுவார் ஆசீர்வாதத்தை. நீ கொடுத்து பாரு இயேசுவுக்கு இதயத்தை. யாம் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம் என்று சொன்னது போல எங்களுடைய வாழ்க்கையிலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நன்மைகளை செய்தபடினாலே, எதிர்பார்த்த காரியங்களை நிறைவேற்றினபடினாலே, அப்படிப்பட்ட நல்ல இரட்சகர், உலக இரட்சகர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்வதிலே எங்களுக்கு ஒரு பெரிய சந்தோஷம். பிரியமான உள்ள இந்த மாலை வேளையிலே நன்றாக சாப்பிட்டு வீட்டிலே உறங்கலாம். ஆனால் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு நாங்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால், எங்களுடைய வாழ்க்கையில நன்மை செய்த அந்த உலக இரட்சகர் இயேசு கிறிஸ்துவை உங்களுடைய வாழ்க்கையிலும் நீங்கள் அறிந்து கொண்டால் உங்கள் வாழ்க்கை நலமாக இருக்கும். பிரியமானவர்களே,
சமாதானம் இல்லாத, சந்தோஷம் இல்லாத, இளைப்பாறுதல் இல்லாத மனிதனுடைய வாழ்க்கையை தேடி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக வந்தார். பிரியமானவர்களே, ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலும் சமாதானத்தை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி, சந்தோஷத்தை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி இயேசு கிறிஸ்து மனிதனை தேடி வந்திருக்கிறார். பிரியமானவர்களே, இந்த உலகத்திலே நாம் மற்றவற்ற உறவினர்களை கூட பிறந்தவர்களை பார்க்க போக வேண்டும் என்று சொன்னால் சற்று தயங்குகிற காலம் இது. என்னென்று சொன்னால் அங்கே போனால் ஏதாவது செலவாகும் என்று சொல்லி நினைப்பதும் உண்டு. ஆனால் எந்தவித எதிர்பார்ப்புமே இல்லாமல் மனிதனை தேடி வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின உலக இரட்சகர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வந்தார் என்று சொன்னால் இது உண்மை. பிரியமானவர்களே, இன்றைக்கும் அவர் வாழ்ந்ததான அந்த ஊர் எருசலேமில் உள்ளது. ஒரு மரித்ததான கல்லறை விடத்தில் உள்ளது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்ததான அந்த கல்லறை இன்றைக்கும் அந்த இஸ்ரவேல் நாட்டிலே காணப்படுகிறது. பிரியமானவர்களே, கிமு கிபி என்று சொல்லி சரித்திரம் பிரிக்கப்பட்டது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வந்த பிற்பாடு. பிரியமானவர்களே, இப்படிப்பட்ட ஆதாரங்கள் இந்த உலகத்திலே காணப்படுகிறது. ஏனென்று சொன்னால் இயேசு கிறிஸ்து உண்மையாகவே உலக இரட்சகர். பிரியமானவர்களே, அந்த உலக இரட்சகர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை உங்களுடைய வாழ்க்கையை நீ ஏன் அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஒருவித கேள்வி உன் மனதில் எழுப்பலாம். எனக்கு ஏனையா அந்த இயேசு கிறிஸ்து என்று சொல்லி. பிரியமானவர்களே, ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலும் பாவங்களின் நிமித்தமாக சாபம் வருகிறது, சாபங்களின் நிமித்தமாக வியாதிகள் வருகிறது. பிரியமானவர்களே, இப்படிப்பட்ட அடிமைத்தன வாழ்க்கையில் இருந்து மனிதனை விடுவிக்கும்படியாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மனிதனை தேடி வந்தார். பிரியமானவர்களே, இந்த உலகத்தில் காணப்படுகிற எல்லா வேதங்களையும் எடுத்துக்கொண்டால் அதில் சொல்லப்பட்டிருக்கிற எல்லா வேதங்களிலும் இயல்பான வார்த்தை என்ன தெரியுமா? ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவம் மன்னிப்பு இல்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே பாவத்திலிருந்து விடுவிக்கப்பட வேண்டும் என்று சொன்னால், பாவ விமோசனத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அதற்கு ரத்தம் சிந்தப்பட வேண்டும். பிரியமானவர்களே, இந்த உலகத்திலே காணப்படுகிற எல்லா மனிதர்களும் நினைக்கிற காரியம் என்ன தெரியுமா? மிருகங்களுடைய ரத்தத்தை பலி கொடுப்பதன் மூலமாக எப்படியாகிலும் நான் பாவ விமோசனத்தை பெற்றுக் கொள்கிறேன் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறோம். பிரியமானவர்களே, சற்று நன்றாய் கவனியுங்கள். 5 அறிவுள்ளதான மிருகங்கள் ரத்தத்தை பலி கொடுப்பதன் மூலமாக 6 அறிவுள்ளதான மனிதன் செய்கிற பாவங்களின் நிமித்தமாக ஒரு நாளும் பாவ விமோசனத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. பிரியமானவர்களே, என்னுடைய பரிசுத்த வேதாகம் சொல்கிறது, இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில சமாதானம் இல்லாமல் போவதற்கு காரணம் இந்த மனிதனுடைய வாழ்க்கையில காணப்படுகிற பாவம் தான். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே வளமான செழிப்புள்ள வாழ்க்கை இல்லாமல் போவதற்கு காரணம் இந்த மனிதனுடைய வாழ்க்கையில காணப்படுகிற பாவம் தான். பிரியமானவர்களே, ஒருவேளை நீங்கள் சொல்லலாம், நான் எந்தவித பாவமும் செய்யவில்லையே, நான் யாரையும் கொலை பண்ணவில்லை என்று சொல்லலாம், யாருக்கும் எந்த கெடுதலும் செய்யவில்லை என்று சொல்லலாம். பிரியமானவர்களே, என்னுடைய பரிசுத்த வேதாகம் சொல்கிறது, தன் சகோதரனை பகைக்கிற எவனும் மனுஷ கொலைபாதகனாய் இருக்கிறான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு மனிதனை கத்தியால் குத்தினால் தான் கொலை அல்ல. உன் உடன் பிறந்தவர்களை, உன் சகோதரனை, உன் சகோதரியை அவர்களை பார்க்கும் பொழுது உன் முகத்தை நீ திருப்பிக் கொண்டு போவாய் என்று சொன்னால் அது மனித கொலைக்கு சமானம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மனிதனுடைய இருதயத்திலிருந்து பொல்லாத சிந்தனைகள், பொறாமைகள், எரிச்சல், களவுகள், கோபம், வைராக்கியம், இவ்விதமான காரியங்கள் மனிதனுடைய வாழ்க்கையில பாவமாக உருவெடுக்கிறது. பிரியமானவர்களே, இப்படிப்பட்ட பாவங்கள் தான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே சாபத்தை உண்டாக்கி கொண்டிருக்கிறது. இப்படிப்பட்ட பாவங்கள் தான் ஒரு மனிதனுடைய சரீரத்திற்குள்ளே வியாதியை கொண்டு வருகிறது. பிரியமானவர்களே, இப்படிப்பட்ட பாவத்திலிருந்து நீயும் நானும் விடுதலை பெற்றுக் கொள்ள வேண்டும் என்று சொல்லிதான் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உனக்காகவும் எனக்காகவும் அந்த கல்வாரி சிலுவையில கடைசி சொட்டு ரத்தம் வரைக்கும் சிந்தினார். அந்த இயேசு கிறிஸ்துவை உன்னுடைய வாழ்க்கையிலே நீ அறிந்து கொள்ள வேண்டும். பிரியமானவர்களே, இந்த உலகத்திலே நாம் வாங்குகிற ஒவ்வொரு பொருளுக்கும் ஒரு கேரண்டி உண்டு, வாரண்டி உண்டு. ஆனால் மனிதனுடைய வாழ்க்கையில கேரண்டியும் அல்ல, வாரண்டியும் கிடையாது. பிரியமானவர்களே, வெந்ததை தின்று விதி வந்தால் சாவம் என்கிற வாழ்க்கை தான் ஒவ்வொரு மனிதனும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் நீ மரிப்பதற்கு முன்பதாக இந்த உலக இரட்சகர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நீ அறிந்து கொள்வாய் என்று சொன்னால் உன் வாழ்க்கை சமாதானம் கிடைக்கும். பிரியமானவர்களே, உன் வாழ்க்கையில் ஒரு சந்தோஷம் உண்டாகும். பிரியமானவர்களே, இப்படிப்பட்ட இயேசு கிறிஸ்துவை நீயும் நானும் அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி இந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எதிர்பார்க்கிறார்.
இந்த இயேசுவுக்கு உள்ளத்தை நீ திறந்து கொடு பிரியமான உள்ள. வேறு எந்த காரியத்தையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இடத்துல கேட்கவில்லை. உன் பணமோ பொருளோ ஆடம்பரமான வாழ்க்கையோ உன் அந்தஸ்தோ ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு தேவையில்லை. உன் உள்ளத்தை நீ இயேசுவுக்கு கொடுத்தால் போதும். இயேசுவை நானுமே நம்புகிறேன், என் உள்ளத்துக்குள்ளே வாங்க என்று சொல்லி இயேசுவை நீ அழைத்துப்பார். என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து விதமாய் சொன்னார், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொல்லியிருக்கிறார். உடைய வாழ்க்கையில எப்பேற்பட்ட பிரச்சனைகள், எப்பேற்பட்ட போராட்டமான வாழ்க்கை நீ வாழ்ந்து கொண்டிருந்தாலும், கண்ணீர் நிறைந்த வாழ்க்கை நீ வாழ்ந்து கொண்டிருந்தாலும், ஏன் இந்த வாழ்க்கை வாழ்கிறேன், நான் மரித்தால் நலமாயிருக்குமே என்று சொல்லி ஒரு புலம்புகின்ற வாழ்க்கை நீ வாழ்ந்து கொண்டிருந்தாலும், உனக்காக இல்லாண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த வார்த்தையின் மூலமாக உன்னோடு பேசிக் கொண்டிருக்கிறார். உன் உள்ளத்தை அந்த இயேசுவுக்கு நீ கொடுத்துப்பார். ஒருவேளை எத்தனையோ நீ பரிகாரங்களை செய்திருக்கலாம். உடைய வாழ்க்கையில் நீ நலமாய் வாழ வேண்டும் என்று சொல்லி எத்தனையோ மனிதர்கள் சொல்கிற ஆலோசனைப்படி எல்லாம் செய்து பார்த்திருக்கலாம். இந்த மாலை வேளையில இவ்விடத்தில் நின்று கொண்டு சொல்லிக் கொண்டிருக்கிறேன், இந்த வார்த்தைக்கு சற்று செவி கொடுத்துப்பார்.